ஆண்டவனே துணையென்று வாழும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவா நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்பும் என்னன்னா, இந்த நாள் எனக்கு நல்ல நாளா இருக்கணும் கடவுளே அப்படிங்கிறதுதான். அதற்கு உதாரணமா சொல்லணும்னாக்க, காலையில கண் விழிச்சதும் படிக்கலேருந்து எந்திரிக்கும் போதே, இந்த நாள்ல மட்டும் நான் நினைச்சது நடந்ததா? எப்படி இருக்கும்? அப்படின்னு சில எதிர்பார்ப்போட தான் நம்ம படிக்கலேருந்தே எந்திரிப்போம். அந்த வகையில கண் விழிச்சதுமே வந்து பார்த்தோம்னா, நம்ம வந்து கடவுளுடைய முகத்துல முழிப்போம். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, கேலண்டர்ல சாமி ஃபோட்டோ இருக்கும். அவங்கள பார்த்துட்டு, அதுக்கப்புறமா இந்த நாள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது, நம்ம அந்த பேப்பர கிழிச்சிட்டு, நம்ம ராசிக்கான பலன்கள ஒரு வரியில எழுதியிருக்கோம். ஒரு வார்த்தையில எழுதியிருக்கோம். ஸோ அத பார்த்துட்டு நம்ம அப்படியே நடைய கட்டுவோம். இன்னும் டீப்பா நட்சத்திர பலன் தெரியணும் அப்படின்னா, இன்னைக்கு வந்து நமக்கு சந்திராஷ்டமம் இருக்கா? ஓகே. சந்திராஷ்டமம் இருந்துச்சுனாக்க நம்ம கவனமா இருக்கணும். சந்திராஷ்டமம் இல்லையா? சரி ஓகே. அப்படிங்கிற மாதிரியும் வாழ்க்கைய உருட்டுவோம். ஸோ அப்படி ஒவ்வொரு நாளும் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த வகையில இந்த நாள் 12 ராசிக்கும் எப்படிங்க இருக்க போகுது? அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுமே ஒரு தெய்வத்துடைய அனுகிரகத்தை நாடி இந்த நாளை தொடங்கலாங்க. இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல சொல்லுங்க, ஓம் குரு பகவானே போற்றி போற்றி. ஏன்னா நமக்கு நல்லது மட்டுமே செய்யக்கூடிய ஒரு கிரகம்னு பார்த்தோம்னாக்க குரு பகவான் தாங்க. இவருடைய அனுகிரகம் இருந்தாவே போதும். நமக்கு எப்பேற்பட்ட சனி தசை நடந்தாலும் சரி, எந்த மாதிரியான ஒரு ராகு கேதுடைய பலன்கள் வந்துட்டு நமக்கு தவறாக இருந்தாலும் சரிங்க, இவருடைய அனுகிரகம் இருந்துச்சுனாக்கா அதை சமாளிக்க முடியும், நம்ம மேல வர முடியும். அந்த வகையில இந்த நாள் அப்படிங்கிறது குரு பகவானுடைய வழிபாட்டுக்கு உகந்த நாள். முடிஞ்சது அப்படின்னாக்கா அதிகாலையில இருந்து வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்து முடித்து அருகில் இருக்கக்கூடிய, அதாவது நவகிரகங்களில் வீற்றிருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி, மஞ்சள் நிற கொண்ட கடலை வந்துட்டு நெய்வேத்தியம் செய்து அவங்களுக்கு படைத்து அதை வந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுங்க. முடிஞ்சது அப்படின்னா நீங்களும் மஞ்சள் நிற ஆடைகளை பயன்படுத்துறது உத்தமங்க இந்த நாள்ல. ஏன்னா ரொம்பவே மங்களகரமான விஷயம் இல்லையா? இவரும் மங்களத்துக்கு உகந்த தெய்வம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, தவறாம ஒவ்வொரு வியாழக்கிழமைகள்லயும் அவருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதன் காரணமா உங்க வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்குங்க. சோ இதுதான் இந்த நாளுடைய பரிகாரம். இந்த நாள் நீங்க வழிபட வேண்டிய தெய்வமும் கூட. முடிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்லயும் ஓம் குரு பகவானே போற்றி போற்றின்னு பதிவிடுங்க. ஓம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பிரபஞ்சம் உருவான போது உண்டான சத்தம். உங்க வாழ்க்கையில ஏதாவது நீங்க சாதிக்கணும், இந்த பிரபஞ்சம் நான் சொல்றதை கேட்கணும், இந்த பிரபஞ்சம் நான் நினைக்கிறத எனக்கு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னாக்கா ஓம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துங்க. எந்த ஒரு தெய்வத்துக்கும் நீங்க இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். ஓம் குரு பகவானே போற்றி போற்றி. அதாவது குரு பகவானை வந்து நீங்க வாழ்த்தக்கூடிய விஷயம் தான் இந்த போற்றி. ஓம் அப்படிங்கிறது வந்து குரு பகவான் கிட்ட நீங்க அவரை வந்துட்டு உங்களுக்கு அட்டென்ஷனை கொண்டு வரக்கூடிய விஷயம். ஓகேங்களா? சோ இதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த வழிபாடை மேற்கொள்ளலாங்க. அது ஒரு புறம் இருக்க, இந்த நாள் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் 30ஆம் தேதி, அதாவது 15/8/2024 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வியாழக்கிழமை. இந்த நாள்ல நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா, காலையில 10:45 மணிலிருந்து 11:45 மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்குங்க. நீங்க சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கலாம். மாலை நேரத்துல நல்ல நேரம் அப்படிங்கிறது கிடையாதுங்க. அதுவே கௌரி நல்ல நேரம் பார்த்தோம்னாக்க பகல்ல 12:15 மணில இருந்து 1:15 மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு. அதுவே இரவு எடுத்துக்கிட்டாக்க 6:30 மணில இருந்து 7:30 மணி வரைக்கும் கௌரி நல்ல நேரம் இருக்கு. இந்த நேரத்துல தெய்வ வழிபாட்டுக்கோ இல்ல ஏதாவது வந்து சுப தொடக்கத்திற்கோ நீங்க பயன்படுத்திக்கலாங்க. அதை அடுத்து இந்த நாளோட திதின்னு பார்த்தோம்னாக்க ஏகாதசி திதிங்க. நட்சத்திரம்னு பார்த்தோம்னாக்க கேட்டை நட்சத்திரம். யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களும் பார்த்தோம்னாக்க அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இந்த நாள்ல எங்கும் கவனம், எதிலும் கவனம். அடுத்ததா சூலம்னு பார்த்தோம்னாக்க தெற்கு திசையில சூலம் இருக்குங்க. பரிகாரம்னாக்க தைலம். இதை தொடர்ந்து 12 ராசிகளுக்கான பலன்களை பார்க்கலாங்க. முதல் ராசியான மேஷ ராசி. உங்களுக்கு மனசுல இத்தனை நாட்களாக இருந்து வந்த கவலைகள் இந்த நாள்ல குறையுங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழல் அதிகரிக்கும். வெளி வட்டாரங்கள்ல உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்க போகுதுங்க. கலை சார்ந்த துறைகள்லயும் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளா இந்த நாள் இருக்குங்க. மொழி தேர்வுகள்ல தனிப்பட்ட உங்களுடைய திறமைகள் வெளிப்பட போகுது. உங்களை விட்டு விலகி சென்றவங்க எல்லாமே உங்ககிட்ட விரும்பி வந்து அவங்களே சேர போறாங்க. அடுத்த வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல மாட்டிக்கிட்டு
கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சுகிட்டு இருக்கக்கூடிய மேஷ ராசிக்கு ஒரு நல்ல திருப்பம் உண்டாகும். அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமான முடிவு கொடுக்குங்க. ஆக மொத்தத்துல இந்த நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நாளா இருக்க போகுதுங்க. மேலும் இந்த நாளை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் மேஷ ராசிக்காரங்களே பொறுமையை கடைபிடிக்க வேணுங்க. கடன் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்குவதை தவிர்த்திடுங்க. மத்தவங்க கிட்ட பேசுறப்போ வார்த்தைகளை நிதானம் தேவைங்க. அடுத்த தாயின் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் அக்கறை காட்டுங்க. அவங்க சின்னதா உடல் உபாதைகள் ஏதாவது சொன்னாங்க அப்படின்னாலே உடனடியாக மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போய் சிகிச்சைக்கு பாருங்க. இல்லாட்டி தேவையில்லாத மருத்துவ செலவுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வண்டி வாகனத்துல செல்லும் போதும் எச்சரிக்கையா இருங்க. குடும்பத்துல உள்ளவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கட்டுங்க. மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசிக்காரங்களே குரு பகவானுடைய வழிபாடுடன் சேர்த்து துர்க்கையம்மனை வழிபாடு செய்வதன் காரணமா உங்களுடைய சிரமங்கள் பெரிதும் குறையுங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி வண்டி வாகனத்துல செல்றப்போ ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். முக்கியமா பைக் ஓட்டுறீங்க அப்படின்னாக்க விபத்துல சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முக்கியமா இந்த நாள்ல சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எங்கும் கவனம் எதிலும் கவனங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு தப்பா எண்ணாதீங்க. சந்திராஷ்டம நாட்கள்ல இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நம்ம முன்னாடியே சொல்றோம். சோ இதனால நீங்க எச்சரிக்கையா இருங்க. அதாவது ஹெல்மெட் அணியிறது, வேகத்தை குறைச்சிக்கிறது, வண்டி வாகனத்துல செல்றதுக்கு முன்னாடி வண்டி வாகனம் கரெக்டா இருக்கா, பழுது ஏதாவது இருக்கான்றத பார்த்துட்டு செக் பண்ணிட்டு அப்புறம் வண்டி எடுத்துட்டு போங்க. அன்புக்குரியவருடைய வெறுப்புக்கு ஆளாகிறதுக்கும் இந்த நாள்ல வாய்ப்பு இருக்கிறதுனால யார்கிட்டயும் வெறுப்பா காட்டாதுங்க. வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களை பொறுத்தவரைக்கும் வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்த லாபம் அடையறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகுங்க. முக்கியமா நீங்க நம்பினவங்க இந்த நாள்ல உங்களை ஏமாத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால யார் மீதும் நம்பிக்கை வைக்க வேண்டாம். வெளியூர் பயணங்களின் போதும் அலட்சியமாக இருக்காதீங்க. உங்களுடைய உடைமைகள் மீது கவனம் இருக்கட்டும். உயர்ந்த பதவியில இருக்கவங்களால உங்களுக்கு அனுகூலமான செய்திகள் பெறுறதுல கொஞ்சம் தாமதம் உண்டாகும். முக்கியமா இந்த நாள்ல சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கவனமாக இருங்கள். மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறங்க. அடுத்த நட்சத்திர பலன்களை பாக்குறப்ப அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரம் சேர்ந்ததான மேஷராசி. அந்த வகையில அஸ்வினி நட்சத்திரக்காரங்களே உங்களுக்கு இந்த நாள்ல கவலைகள் குறையுங்க. மேலும் பேசணும்னா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தாய்மாமன் வழியில ஆதாயம் உண்டாகும். மேலும் இந்த நாள்ல உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய நாளுங்க. மனக்குழப்பங்கள் விலகும். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்குங்க. இருந்தாலும் இந்த நாள் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எங்கும் கவனம் எதிலும் கவனம். அடுத்த பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய நாளுங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு சில சங்கடங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய செயல்பாடுகளையும் இழுபறிகள் ஏற்படுங்க. மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகளுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய ஒத்துழைப்பு கிடைக்குங்க. ஒரே வரியில சொன்னாக்க பரணி நட்சத்திரத்துக்கு இந்த நாள்ல உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய நாளா இருக்கு. அடுத்த கிருத்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் திருப்பங்களை தரக்கூடிய ஒரு நாளா இந்த நாள் இருக்குங்க. ஒரே வரியில சொன்னாக்கா உங்களுடைய உடல் நலன்ல கவனமா இருக்கணுங்க. மேலும் பேசினாக்கா இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு முன்னேற்றமான நாளா இருக்கும். நேற்றைய நிலை மாறும். திட்டமிட்ட வேலைகளை செய்து முடிப்பீங்க. வியாபாரம் அப்படிங்கிறது லாபத்தை நோக்கி செல்லுங்க. ஆக மொத்தத்துல இந்த நாள் அப்படிங்கிறது மேஷ ராசிக்கு அனுகூலமான நாளாக இருந்தாலும் எங்கும் கவனம் எதிலும் கவனங்க. அடுத்ததா சுக்கிர பகவானை ராசி அதிபதியா கொண்ட ரிஷப ராசிக்காரங்களே உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள்ல பலதரப்பட்ட சிந்தனைகளால குழப்பங்கள் ஏற்படுங்க. கூட்டு வியாபாரத்துல அலைச்சல்கள் மேம்படுங்க. உத்தியோக பணிகள்ல தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால நீங்க உண்டு உங்க வேலை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு வேலையில கவனம் இருக்கட்டுங்க. அடுத்த வர்த்தக துறைகள்ல ஈடுபட்டுக்கூடிய ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த நாள்ல பொறுமையை கடைபிடிங்க. மேலும் உடன்பிறப்புகளால இந்த நாள் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருக்குங்க. தேவையில்லாத விளையாட்டுகளை தவிர்ப்பது ரொம்பவே சிறப்பு. அடுத்த கல்வி பணிகளில் ஈடுபடக்கூடிய ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் கல்வியில கவனம் வேண்டுங்க. மேலும் உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வது சிறப்பு. மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசிக்காரங்க தன்னம்பிக்கையோடு செயல்படணுங்க. அடுத்ததா உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசிக்கு இந்த நாள்ல உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க. சிலருக்கு திடீர் பணவரவுக்கும் வாய்ப்பு உண்டுங்க. மேலும் உங்களுக்கு எதிரிகளால இத்தனை நாட்களாக இருந்து வந்த தொல்லைகள் நீங்கும். நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியுங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு முக்கிய விஐபிகளுடைய தொடர்பு கிடைக்குங்க. அடுத்த மூத்த சகோதரர்கள் வழியில உங்களுக்கு ஆதரவு பெறுங்க. தந்தை வழியிலும் நீங்க எதிர்பார்த்த பண உதவி கிடைக்குங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசிக்காரங்க குரு பகவானுடைய வழிபாடுடன் சேர்த்து மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிக்குங்க. மேலும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்குங்க. சொத்துக்கள்ல இருந்து வந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வருவீங்க. நோய்கள் பற்றிய கற்பனைகளால கவலைப்பட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த கவலைகள் மாறுங்க. சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ரிஷப ராசிக்கு வியாபாரத்துல தெளிவு அடைய போறீங்க. அடுத்த உத்தியோக பணிகள்ல இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களை உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு இந்த நாள்ல பெறுங்க. உங்களுடைய திறமைக்கேற்ற வேலை கிடைத்து மகிழ்ச்சி அடைய போறீங்க. பரபரப்பாவும் வேலை பார்க்க போறீங்க.
மேலும் இந்த நாளை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான திசைன்னு பார்த்தோம்னா வடக்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீல நிறங்க. அடுத்த நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரங்களுடைய ஆட்சி தாங்க ரிஷப ராசி. அந்த வகையில கிருத்திகை நட்சத்திரக்காரங்களே இந்த நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு குழப்பத்தை தரலாங்க. அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. மேலும் பேசணும்னாக்க இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த சுப செய்திகள் கிடைக்க கூடுங்க. மேலும் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே வெற்றியை தரக்கூடிய நாளா இந்த நாள் இருக்கும். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் எல்லாமே லாபத்தை கொடுக்கும். குடும்பத்திலையும் மகிழ்ச்சி அதிகரிக்குங்க. அடுத்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் போட்டியாளர்களால குழப்பத்திற்கு ஆளாகக்கூடிய நாளா இந்த நாள் இருக்க போகுதுங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் தள்ளி போகலாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சில பிரச்சனைகள் தோன்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதனால வியாபாரத்துல எச்சரிக்கை உணர்வோட இருப்பது சிறப்புங்க. மேலும் பேசினாக்க இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உயர் அதிகாரிகளால ஆதாயம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கதாங்க செய்யுது. மேலும் ஒரே வரியில சொல்லணும்னாக்க இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாளா இந்த நாள் இருக்குங்க. அடுத்த மிருக சீரிஷம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரிடத்திலும் அனுசரித்து செல்வது சிறப்புங்க. மேலும் சொல்லணும்னாக்க இந்த நட்சத்திர கால பொறுத்த வரைக்கும் சகோதரர்களால சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் அவங்க கிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க. மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகளால முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நாளா இருக்குங்க. இழுபறியாக இருந்த வேலைகள் எல்லாமே இன்னைக்கு நடந்து முடியுங்க. ஒரே வரியில சொன்னாக்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசிக்காரங்களுக்கு தன்னம்பிக்கை நிறைந்த நாளா அமைஞ்சிருக்கு. காலபுருஷ சக்கரத்துல 3வது ராசியாக இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடன்பிறப்புகள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. வர்த்தக துறைகள்ல இருக்கக்கூடிய மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் முதலீடுகள்ல ஆலோசனை பெற்று முடிவெடுக்கிறது ரொம்பவே சிறப்புங்க. அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்குங்க. புதிய நபருடைய அறிமுகம் இந்த நாள்ல உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. நீங்க தவறிய சில பொருட்கள் இந்த நாள்ல உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. மனசளவுல தன்னம்பிக்கையுடன் எதையுமே செய்து முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம் பிறக்குங்க. எல்லா விதங்கள்லயும் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய நாளா இந்த நாள் இருக்கும். முக்கியமா வெளி வட்டார தொடர்புகளால உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயருங்க. முக்கியமா சொல்லனாக்க பாராட்டுகள் நிறைந்த நாளா இந்த நாள் இருக்க போகுதுங்க. மேலும் சொல்லனாக்கா உங்களுடைய உடன்பிறப்புகளுடைய ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு உற்சாகத்தை தருங்க. தந்தை வழியில திடீர் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாமே அனுகூலமான பலனை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகளாலையும் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முக்கியமா போன் மூலயமா சுப செய்தி ஒன்று கிடைக்க வாய்ப்பு உண்டு. மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தீங்க இல்லையா, உங்களுடைய சிரமங்களை பகிர்ந்து கொள்றதுக்கு ஒரு சிலர் முன் வருவாங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க குரு பகவானுடைய வழிபாடுடன் சேர்த்து விநாயகர் பெருமானை வழிபாடு செய்வது மிதுன ராசிக்கு நலம் சேர்க்குங்க. அடுத்ததான் பிள்ளைகளுடைய உடல்நல பாதிப்பால பதட்டம் அடையறதுக்கு இந்த நாள்ல வாய்ப்பு இருக்குங்க. இதனால பிள்ளைகள் மீது ஒரு கவனம் இருக்கட்டும். உங்களுடைய கடுமையான போக்கால உறவுக்காரங்கள் வகையில விரிசல் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதன் காரணமாகவும் கவனம் தேவைங்க. அடுத்ததா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இடங்கள்ல பணம் எதிர்பார்த்திருப்பீங்க. அந்த பணம் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படுறதுனால அந்த விஷயம் உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தலாங்க. முக்கியமா வெளியூர் பயணங்கள ஒரு சிலருக்கு அலைச்சல்கள் ஏற்படலாங்க. அடுத்த அரசாங்க பணிகள் இருக்கக்கூடிய மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் வேலையில அலட்சியம் காட்டாமல் இருப்பது சிறப்பு. அலட்சியம் காட்டிட்டீங்க அப்படின்னாக்க உயர் அதிகாரிகளுடைய கண்டிப்புக்கு ஆளாக நேரிடலாங்க. மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள் நிறங்க. இந்த நாள் இந்த நிற ஆடைகளை பயன்படுத்தலாம், அதிர்ஷ்டம் உண்டாகும். அடுத்த நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூஷம். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஆதரவான நாளுங்க. மேலும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த நாள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பிட்டு சொன்னாக்க இந்த நாள் அப்படிங்கிறது மிருகசீரிடத்துக்கு யோகமான நாளும் கூட. உடல்நிலையில இருந்து வந்த பாதிப்புகள் நீங்கும். வியாபாரத்துல இருந்து வந்த போட்டியாளர்கள் விலகி செல்வாங்க. அடுத்ததா திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்குங்க. மேலும் இந்த நாள்ல இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்பு உண்டு. ஒரு சிலருக்கு சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதை சமாளிச்சு லாபம் காணக்கூடிய ஒரு அற்புதமான நாளா இந்த நாள் இருக்குங்க திருவாதிரை நட்சத்திரத்துக்கு. அடுத்ததா புனர்பூசம் நட்சத்திரத்தில் கூடிய 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் லாபமான நாளுங்க இந்த நாள். நீங்க செய்து வரும் தொழில நல்ல முன்னேற்றம் உண்டு. முக்கியமா வருமானம் அதிகரிக்குங்க. குறிப்பிட்டு பேசணும்னாக்க இந்த நாள்ல இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கடன் விஷயத்துல கவனமாக இருப்பது அவசியங்க. மேலும் வெளி வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொடர்புகள் விரிவடைய போகுதுங்க. ஆக மொத்தத்துல இந்த நாள் அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு பாராட்டுகள் நிறைந்த நாளா அமைஞ்சிருக்கு. காலபுருஷ சக்கரத்துல 4வது ராசியாக வலம் வரக்கூடிய சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடக ராசி அன்பர்களே, இந்த நாளை பொறுத்தவரைக்கும் கால்நடைகள் மீதான ஆர்வம் அதிகரிக்குங்க. வெளியூர் பயணங்களால உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளுங்க. வழக்கு சார்ந்த செயல்பாடுகள்ல உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற போகுது. எதிர்பார்த்த சில உதவிகளும் உங்களுக்கு கிடைக்குங்க. அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில மாற்றமான வாய்ப்புகள் ஏற்படுங்க. பலதரப்பட்ட விஷயங்களால மனசுல அமைதி இல்லாம இருந்தீங்க இல்லையா, அந்த அமைதியின்மை நீங்கி மனசுக்கு அமைதி தரக்கூடிய நாளா இந்த நாள் இருக்குங்க. வண்டி வாகனத்துல செல்றப்போ உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும்.
ஆக மொத்தல இந்த நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளா நிச்சயம் இருக்க போகுதுங்க. மேலும் இந்த நாள்ல தாய் வழியில நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் இழுபறியாக முடியுங்க. அத நினைச்சு வருத்தப்படாதீங்க. அடுத்த நண்பருடைய சந்திப்பு, அவர்கள் மூலம் நீங்க எதிர்பாராத ஆதாயம் பெற போறீங்க. உங்களுடைய புதிய முயற்சியில ஏதாவது தொடங்குறீங்க அப்படின்னாக்கா, அது அந்த அதிகாலையிலேயே தொடங்குவது ரொம்ப நல்லது. வாகனத்துல செல்லுறப்போ ரொம்பவே கவனமாக செல்வது சிறப்பு. சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு இந்த நாள்ல உண்டுங்க. மேலும் இந்த நாளை பொறுத்தவரைக்கும் கடகராசிக்காரங்களே குரு பகவானை வழிபாடு செய்வதுடன் சேர்த்து முருகப்பெருமானை வழிபாடு செய்வது இந்த நாள்ல உங்க வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்குங்க. மேலும் நெரிஞ்சு முள்ளு மாதிரி ஒரு கவலை உங்க நெஞ்ச உறுத்திக்கிட்டே இருந்துச்சு இல்லையா? அந்த உறுத்தல்கள் இன்னைக்கு காணாம போகுங்க. மனைவி மக்களுடைய ஆதரவால மனசுக்கு நிம்மதி கிடைக்குங்க. உங்களுடைய தேவைக்காக அதிக விலை கொடுத்து ஒரு பொருளை வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க. வேலைக்கு செல்லக்கூடிய இடத்துல கடுமையான உங்களுடைய உழைப்பால நல்ல பெயர் வாங்க பாடுபடுவீங்க. பணிசுமை காரணமாகவும் அரசு ஊழியர்கள் மனசோர்வு அடைறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவாங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா வீண் வாக்குவாதங்கள்ல இறங்குனீங்க அப்படின்னாக்கா அவமானப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால வீண் வாக்குவாதம் வேண்டாங்க. எங்கேயாவது சண்டை சச்சரவு நடந்தாலும் சரிங்க, அந்த இடத்தை விட்டு விலகுவது கடகராசிக்கு இந்த நாள்ல உத்தமம். மேலும் இந்த நாளை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்க. இந்த நாள்ல இந்த நிற ஆடைகளை பயன்படுத்துங்க, அதிர்ஷ்டம் உண்டாகும். அடுத்த நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. புனர்பூசம், பூசம், ஆயில்யம். புனர்பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படின்னாக்க இந்த நாள்ல அதை தவிர்த்திடுங்க. மேலும் நினைச்சதை சாதிக்கூடிய நாளா இந்த நாள் இருக்குங்க. உங்களுடைய முயற்சிகள் இன்று லாபத்தை கொடுக்கும். உங்களுக்கு வர வேண்டிய பணமும் இந்த நாள்ல கைக்கு வந்து சேரும். இதன் காரணம் உங்களுடைய சேமிப்பும் உயர போகுதுங்க. பல விதங்கள்ல பல விஷயங்கள் இந்த நாள்ல ஆர்வம் உண்டாகுங்க. அடுத்த பூசம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஆதாயமான நாளுங்க. திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னாக்க வெற்றி உண்டு. நீங்க செய்து வரக்கூடிய தொழிலையும் உங்களுடைய அணுகுமுறையாலும் லாபம் அதிகரிக்குங்க. மேலும் உறவுக்காரர்கள் வகையில ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா உறவுக்காரங்க கிட்ட ரொம்பவே கவனமா இருங்க. மேலும் ஒரே வரியில சொன்னாக்க பல விதங்கள்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளா பூச நட்சத்திரத்துக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்த ஆயிலம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய நாளுங்க. குறிப்பிட்டு பேசினாக்க மத்தவங்க கிட்ட பேசுறப்ப மட்டும் வீண் விவாதங்களை வேண்டாங்க, தவிர்த்திடுங்க. அடுத்தது ஆயிலம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செயல்பாடுகள்ல குழப்பங்கள் நீடிக்குங்க. ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னாக்கா நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் தாமதம் ஆகலாங்க. முக்கியமா உங்களுடைய நம்பிக்கை அப்படிங்கிறது இன்று இழுபறியே தரலாங்க. ஒரு சில விஷயங்களுக்காக மனம் சோர்வடைறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரியான விஷயத்துல நீங்க வெளிவரணும்னு நினைச்சீனாக்கா முருகப்பெருமான வழிபாடு மட்டும்தான் உங்களுக்கு சரியான தீர்வும் கூட. சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் அப்படிங்கிறது. இந்த நாளை பொறுத்தவரைக்கும் யாருக்காவது வாக்குறுதி அளிக்கிறீங்க அப்படின்னாக்க சிந்தித்து செயல்படுவது ரொம்பவே நல்லதுங்க. முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காம இருங்க. நுணுக்கமான சில விஷயங்களை அறிந்து கொள்வீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்க செயல்பாடுகளும் இருக்க போகுது. மாணவர்களை பொறுத்தவரைக்கும் சிம்ம ராசிக்காரருக்கு கல்வி பணிகள்ல ஈடுபாடு உண்டாகுங்க. நெருக்கமானவர்களின் மூலம் ஒரு மாற்றமான சூழ்நிலை இந்த நாள்ல சிம்ம ராசிக்கு ஏற்பட போகுது. இலக்கியம் சார்ந்த பணிகளில் ஈடுபட்டுக்கூடிய சிம்ம ராசிக்கு அதன் காரணமா மதிப்பும் மரியாதையும் கொடுங்க. சுபகாரிய பயணங்கள் மற்றும் அதை சார்ந்த முயற்சிகள் எல்லாமே இந்த நாள்ல உங்களுக்கு அதீத பலன்களை கொடுக்கும். மேலும் இந்த நாளை பொறுத்தவரைக்கும் நீங்க முயற்சி செய்யாமலே முன்னேற்ற பாதையுடைய கதவுகளை திறக்க போறீங்க. விவசாயிகளா இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய விளைச்சல்கள் அதிகரித்து அதன் காரணம் மகிழ்ச்சி அடைய போறீங்க. அடுத்த சொந்தமா தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களே உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாட்கள் கிட்ட நீங்க கனிவா கவனிச்சீங்க அப்படின்னா அதன் காரணமா உங்களுடைய வியாபாரம் பெருகும். அடுத்த உத்தியோக பணிகள்ல இருக்கக்கூடிய சிம்ம ராசியை பொறுத்தவரைக்கும் மேல் அதிகாரிகளுடைய பாராட்டால மிகுந்த உற்சாகமா வேலை பார்க்க போறீங்க. சிக்கல்களில் இருந்து வந்த வழக்கல் எல்லாமே சுலபமாக முடிய போகுது. அதற்கான தீர்வும் உங்க பக்கம் தான் சாதகமான முடிவு கொடுக்கும். புதிய வாகனங்களை வாங்குறதுக்கான ஒரு யோகமான அமைப்பும் இந்த நாள்ல காத்துக்கிட்டு இருக்கு. முக்கியமா புதிய முயற்சிகள் சாதகமா முடியும். சகோதரர்கள் வகையில நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் வீண் அலைச்சல்கள் எதுவுமே கொடுக்காம செலவுகளும் கொடுக்காம சாதகமா முடிய போகுதுங்க. மனசுல அடிக்கடி குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்த ஒரு சில விஷயங்கள்ல இன்னைக்கு தீர்வு உண்டு. நீங்க எதிர்பாராத சில பண வரவுக்கும் வாய்ப்பு உண்டு. ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா நண்பர்கள் உங்ககிட்ட உதவி கேட்டு வருவாங்க. சிலருக்கு அக்கம் பக்கம் இருப்பவங்களால தர்ம சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் சூதானமா இருங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரங்களே குரு பகவானுடைய வழிபாடு உங்களுக்கு சிறப்புன்னு நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். அவருடன் சேர்த்து சிவபெருமானை வழிபாடு செய்ய உங்க செயல்பாடுகள்ல இருந்து வந்த காரிய தடைகள் நீங்கி நீங்க நினைச்ச மாதிரியே காரிய வெற்றி உண்டாகும். எல்லா விதங்கள்லயும் எல்லா இடங்கள்லயும் வெற்றி உண்டு. மேலும் இந்த நாளை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறங்க. அடுத்த நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதம். மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்துல சிந்தித்து செயல்படுவது ரொம்பவே சிறப்பு. குறிப்பிட்டு பேசினாக்க இந்த நட்சத்திர பிறந்தவங்க எதிர்பாராத செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கையிருப்புல இருக்கக்கூடிய பணத்தை பார்த்து செலவு பண்ணுங்க. மேலும் இந்த நட்சத்திர பிறந்தவங்க நினைச்சதை சாதிக்கூடிய நாளா இந்த நாள் இருக்க போகுது. உங்களுடைய முயற்சிகள் இன்று லாபத்தை கொடுக்கும். உங்களுக்கு வர வேண்டிய பணமும் கைக்கு வந்து சேருங்க. இதன் காரணமா உங்களுடைய சேமிப்பு உயர போகுது.
அடுத்ததா பூரம் நட்சத்திரத்தை பொறுத்தவரைக்கும் கவனமாக செயல்பட வேண்டிய நாளுங்க. உங்களுடைய முயற்சிகள்ல சில தடைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அலைச்சல்களும் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மேலும் இந்த நாள்ல உங்களுடைய வாழ்க்கை துணையாலும் சில சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்க கிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க. ஒரே வரியில சொல்லினாக்க உங்களுடைய முயற்சிகள் இந்த நாள்ல வெற்றி கொடுக்கறதுக்கு முன்னாடி தாமதத்தை ஏற்படுத்தலாங்க. அடுத்த உத்திரம் நட்சத்திரத்தை பொறுத்தவரைக்கும் இந்த நாள்ல உங்களுடைய முயற்சிகள் அதிகரிக்கும். உங்களுடைய தாயிடம் நீ எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுல தாமதங்கள் உண்டாகும். குறிப்பிட்டு பேசினாக்க நன்மைகள் நிறைந்த நாளா இந்த நாள் இருக்கும். வியாபாரத்துல ஏற்பட்டிருந்த சிக்கல்களை வந்துட்டு சரி செஞ்சிருவீங்க. வருவாய் அதிகரிக்கும். தடைகளை தாண்டி உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றி உண்டுங்க. அடுத்ததா கன்னிராசி. இந்த நாளை பொறுத்தையும் உங்களுக்கு வெளியூர் பயணங்களால புதிய அனுபவம் ஏற்படுங்க. கல்வியில இருந்து வந்த மந்த நிலை விலகி வெற்றி காண போறீங்க. உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை மத்தவங்க கிட்ட பகிர்வதை தவிர்ப்பது ரொம்பவே சிறப்பு. மனசளவுல புதிய சிந்தனைகள் ஏற்படலாங்க. வாசனை திரவியங்கள் மீது இந்த நாள்ல உங்களுக்கு ஈர்ப்பு உண்டாங்க. புதிய வண்டி வாகனம் வாங்குறதுக்கான எண்ணம் மேம்படுங்க. உங்களுடைய தனிப்பட்ட செயல்பாடுகள்ல கவனம் வேண்டுங்க. மேலும் இந்த நாள்ல ரொம்பவே தன்னம்பிக்கையோடும் செயல்பட போறீங்க. உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாமே சாதகமான முடிவு கொடுக்கும். எதிர்பாராத செலவுகள் அதிகரிச்சாலும் அதை வந்துட்டு அசால்ட்டா சமாளிச்சிருவீங்க. குடும்பத்திலயும் சரி, வாழ்க்கை துணை வழியிலும் சரி, உறவுக்காரர்கள் வகையிலும் சரி இன்னைக்கு மகிழ்ச்சி ஏற்பட போகுதுங்க. சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நல்லபடியா முடிய போகுதுங்க. முக்கியமா நண்பர்கள் வழியில அனுகூலமான பலன் உண்டு. மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய வழிபாடுடன் சேர்த்து கன்னிராசி அன்பர்கள் அம்பிகையை வழிபாடு செய்வதன் காரணமா அதீத நன்மைகளை பெறலாங்க. மேலும் ஆடை ஆபரணங்கள் எல்லாமே வாங்கி கொடுத்து மனைவி மக்களை அசத்த போறீங்க. புதிய பொருட்களால வீட்டை அலங்கரிக்க போறீங்க. உரிய நேரத்துல உறவுக்காரங்களுடைய உதவிகளும் பெற போறீங்க. கேட்ட இடத்துல தட்டாமல் பணம் கிடைக்கிறதுனால வியாபாரத்தை நீங்க நினைச்ச மாதிரியே விரிவுபடுத்த போறீங்க. விருந்து நிகழ்ச்சிகளால வீட்டை கலகலப்பாக்க போறீங்க. மனைவி கேட்ட பொருள் எல்லாமே வாங்கி கொடுத்து மகிழ்ச்சியில ஆழ்த்த போறீங்க. மேலும் இந்த நாளை பொறுத்து உங்களுடைய அதிர்ஷ்டமான திசை வடக்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறங்க. அடுத்த நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. உத்திரம், அஸ்தம், சித்திரை நட்சத்திரம். உத்திரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அனுபவம் ஏற்படக்கூடிய நாளா இந்த நாள் இருக்குங்க. மேலும் பேசினாக்க இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இத்தனை நாட்களாக எதிரிகளால இருந்து வந்த இடையூறுகள் விலக போகுதுங்க. இருந்தாலும் எல்லா விஷயங்களையும் கவனம் இருக்கட்டுங்க. குறிப்பிட்டு பேசணும்னாக்கா உங்களுடைய செயல்கள்ல லாபம் காணக்கூடிய நாளா இந்த நாள் இருக்க போகுது. நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே லாபத்தை கொடுக்கும். அடுத்ததா அஸ்தம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நாளா இருக்குங்க. எதிர்ப்புகளை சந்திக்கக்கூடிய நாளாக இருந்தாலும் எதிர்ப்புகளை அசால்ட்டா சமாளிச்சிருவீங்க. பணிபுரியக்கூடிய இடங்கள்ல வேலை பளு உண்டாகுங்க. மேலும் ஒரு சிலருக்கு சங்கடங்கள் தோன்றி மறையக்கூடிய ஒரு நாளா இருக்கு. குறிப்பிட்டு சொன்னாக்கா மத்தவங்க கிட்ட பேசுறப்ப பொறுமையை கடைபிடிங்க. அடுத்த சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் கொடுத்த கடன் திரும்பி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. ஆகமத்துல இந்த நாள் அப்படிங்கிறது சித்திரை நட்சத்திரத்துக்கு யோகமான நாளா இருக்க போகுது. செய்து வரக்கூடிய தொழில்ல கவனம் அதிகரிக்கும். நீங்க எதிர்பார்த்தபடியே தொழில்ல லாபமும் அடைய போறீங்க. ஆக மொத்தத்துல இந்த நாள் அப்படிங்கிறது நம்முடைய கன்னி ராசிக்கு போட்டிகள் நிறைந்த நாளாக இருக்கு. அந்த போட்டிகளை சமாளித்து வெற்றி பெறக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க. அடுத்ததா துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் மூலம் முன்னேற்றம் உண்டாங்க. உங்களுடைய செயல்பாடுகளில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளை அறிந்து அதை வந்துட்டு களைந்தெறிய போறீங்க. சுபகாரியம் தொடர்பான உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே ஈடேறி வருங்க. சமூக பணிகள்ல புதிய அனுபவம் ஏற்படும். அடுத்ததா உத்தியோக பணிகள்ல ஈடுபட்டிருக்கூடிய துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டுவதன் காரணமா உயர் அதிகாரிகிட்ட அதிர்ஷ்ட வாய்ப்பை பெற போறீங்க. அதாவது பதவி உயர்வு, சம்பள உயர்வு, விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்குங்க. எதிர்பார்த்திருந்த சில உதவிகளும் உங்களுக்கு சாதகமான முடிவை கொடுக்குங்க. மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. சகோதரர்கள் வகையிலும் ஆதாயமான பலன் உண்டு. தந்தை வழியில உறவுக்காரர்கள் வகையில சிலருக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு தெய்வ வழிபாடுகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் உண்டுங்க. உறவினரால சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாதுங்க. முக்கியமா எதிரிகளால உங்களுக்கு ஏற்பட்டிருந்த இடையூறுகளை எல்லாமே இந்த நாள்ல கலைந்தறிய போறீங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் குரு பகவானை வழிபாடு செய்ய உத்தமன்னு சொல்லிட்டு அவருடன் சேர்த்து லட்சுமி நரசிம்மரை துலாம் ராசிக்காரங்க வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிக்குங்க. மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு பெற போறீங்க. அனைவரையும் உங்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட வைப்பீங்க. நண்பருடைய குடும்பத்துல இருந்து வந்த குடும்ப பிரச்சனை கூட தீர்த்து வைப்பீங்க. அரசாங்க பணிகளின் மூலம் அனுகூலமான பலனை பெற போறீங்க. அரசாங்க வேலை கிடைத்து பணியிலையும் அமர போறீங்க. புதுசா வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகமான அமைப்பும் புதுசா வீடு கட்டுறதுக்கான ஒரு யோகமான அமைப்பும் இந்த நாள்ல துலாம் ராசிக்கு உண்டுங்க. கேட்ட இடத்துலயும் பணம் கிடைக்குங்க. ஆக மொத்தத்துல இந்த நாள் அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு ரொம்பவே யோகமான நாளா அமைஞ்சிருக்கு. அடுத்ததான் அதிர்ஷ்டமான திசைன்னு பார்த்தோம்னாக்க உங்களுக்கு மேற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்க. இந்த நிறம் இந்த நாள்ல உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அடுத்த நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. சித்திரை,
சுவாதி, விசாகம். சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளா அமைஞ்சிருக்கு. மேலும் உங்களுடைய பேச்சுக்கு மத்தவங்க பொறுமை காப்பாங்க. குறிப்பிட்டு பேசினாக்க இந்த நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னாக்க எல்லாமே வெற்றி தாங்க. இழுபறியான விவகாரங்கள் கூட இந்த நாள்ல உங்களுக்கு சாதகமான முடிவை கொடுக்குங்க. அடுத்ததா சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நிதானமாக செயல்பட வேண்டிய நாளுங்க. உடல்நிலையில சிறு சிறு சங்கடங்கள் தோன்றி மறையுங்க. அவசர வேலை செய்ய முடியாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. குறிப்பிட்டு பேசினாக்க இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படுங்க. அதை பயன்படுத்திக்கோங்க. முக்கியமா ஒரே வரியில சொன்னாங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே ஈடேறி வருங்க. அடுத்த விசாகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உதவிகள் எல்லாமே சாதகமான அமைப்புல இருக்க போகுது. மேலும் இந்த நாள்ல வெளி உணவுகளை தவிர்த்துடுங்க. ஒரு சிலருக்கு உணவு வகைகளால அலர்ஜி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால கவனமா இருங்க. மேலும் இந்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கு மதிப்பு உயரக்கூடிய நாளா இருக்கும். பணிபுரியக்கூடிய இடங்கள்ல செல்வாக்கு அதிகரிக்குங்க. நீங்க எதிர்பார்த்த பணமும் கைக்கு வரப்போகுது. அடுத்ததா செவ்வாய் பகவானை ராசி அதிபதியை கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த நாள் அப்படிங்கிறது உங்களுடைய செயல்பாடுகள்ல ஒரு விதமான சுறுசுறுப்பின்மையை உண்டாக்கலாங்க. உடன்பிறப்புங்க கிட்ட அனுசரிச்சு நடந்துக்கோங்க. அது உங்களுக்கும் நல்லது, குடும்பத்துக்கும் நல்லதுங்க. தடைப்பட்ட பணவரவுகள் எல்லாமே இந்த நாள் உங்க கைக்கு வரப்போகுதுங்க. கல்வி பணிகளையும் மேன்மை உண்டாகுங்க. உங்களுடைய சிந்தனை போக்குல சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளா இந்த நாள் இருக்க போகுது. விலை உயர்ந்த பொருட்கள் மீது ஈர்ப்பு உண்டாகும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஞாபக மறதி ஏற்பட்டு நீங்க உங்களுடைய கனிவான பேச்சுக்களால உங்களுடைய நம்பிக்கை மேம்பட போகுதுங்க. முக்கியமா அன்பு நிறைந்த நாளா இந்த நாள் விருச்சிக ராசிக்கு இருக்க போகுது. குறிப்பிட்டு பேசணும்னாக்க எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்தாலும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதனால முடிஞ்ச அளவுக்கு புதிய முயற்சிகளை எதையும் மேற்கொள்ளாமல் இருப்பது சிறப்பு. தாய் வழி உறவுகளாலையும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு அவ்வப்போது மனசுல இனம் புரியாத குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க நம்ம கிட்ட கடுமையா பேசினாலும் சரிங்க, அவங்க கிட்ட பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப அவசியம். மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசி அன்பர்களே, குரு பகவானை வழிபாடு செய்வதுடன் சேர்த்து துர்க்கியம்மனை வழிபாடு செய்ய உங்களுடைய காரியங்கள் எல்லாமே அனுகூலமான பலனை கொடுக்குங்க. மேலும் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் வளர்பிறை சந்திரனுடைய உதவினால தொழில வளர்ச்சி அடைய போறீங்க. உங்களுடைய கடின உழைப்புக்கு ஏத்த வெற்றி உண்டுங்க. சொந்தமா தொழில் செய்யக்கூடிய விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாட்களால டென்ஷன் ஏற்படலாங்க. அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க. முக்கியமா மருத்துவ செலவுக்காக கடன் வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு. அதையும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. எப்பவுமே விருச்சிக ராசியை பொறுத்தவரை கையிருப்புல பணம் இருந்துகிட்டே இருக்கணுங்க. மேலும் காதல்ல ஈடுபட்டக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களே, காதலியுடன் உல்லாச பயணம் செல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு அலைச்சல் மிகுதியால தூக்கம் இழக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. குடும்பத்தினுடைய செய்களாலையும் குழப்பம் அடைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆக மொத்தத்துல இந்த நாள் அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்கு ஏற்றம் இறக்கத்தை தரக்கூடிய நாள் தான் அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான திசை வடக்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்க. அடுத்த நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. விசாகம், அனுஷம், கேட்டை. விசாகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சுறுசுறுப்பின்மை ஏற்படுங்க. மேலும் தாய் வழி உறவுகளாலையும் சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பிட்டு பேசணும்னாக்க இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க மனசுல இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும். கடினமான வேலையும் கூட எளிமையா செய்து முடிக்க போறீங்க. அடுத்த அனுஷம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வளம் நலம் கூடக்கூடிய ஒரு நாளா இருக்குங்க. குரு மங்கள யோகத்தால அதிர்ஷ்டமான வாய்ப்பு தேடி வருங்க. உங்களுடைய செயல்பாடுகளால லாபம் உண்டாகுங்க. ஆனா மத்தவங்க கிட்ட பேசுறப்ப வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்பவே நல்லதுங்க. ஒரே வரியில சொன்னாக்கா அனுஷம் நட்சத்திரத்துக்கு மேன்மையை தரக்கூடிய ஒரு நாளா இந்த நாள் இருக்குங்க. அத கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நம்பிக்கை மேம்படக்கூடிய நாளா அமைஞ்சிருக்கு. உறவுக்காரர்கள் வகையில அனுசரணையா நடந்துக்கோங்க. அவங்களுடைய அனுசரணை அப்படிங்கிறது இந்த நாள்ல உங்களுக்கு மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும். மேலும் உங்களுடைய முயற்சிகள்ல தடைகள் தாமதங்கள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதையும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. விழிப்புணர்வோடு செயல்பட்டீங்க அப்படின்னாக்க கேட்டை நட்சத்திரத்துக்கு இந்த நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அடுத்தவங்களுடைய விவகாரங்களையும் தலையிடாதீங்க. உங்களுடைய விவகாரங்களையும் மத்தவங்க தலையிடாம பாத்துக்கோங்க. எப்பவுமே பெரிய லட்சியத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, இந்த நாள் அப்படிங்கிறது மனசுல ஒரு தோற்ற பொழிவு பற்றிய சிந்தனையை அதிகரிக்குங்க. ஜவுளி பணிகள்ல அனுகூலமான சூழ்நிலை ஏற்படுங்க. வியாபார பணிகள்ல சின்ன சின்ன மாறுதல்கள் மூலம் லாபம் அதிகரிக்க போறீங்க. புதுவிதமான விஷயங்கள்ல உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்குங்க. எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் அலைச்சல்கள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உயர் அதிகாரிங்க, அதாவது உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்குங்க. உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நாளா இந்த நாள் இருக்க போகுதுங்க. மேலும் இந்த நாள்ல மனசுல உற்சாகமும் உங்களுடைய செயல்பாடுகள்ல ஒரு பரபரப்பும் காணப்படுங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உங்களுடைய யோசனையை உங்களுடைய வாழ்க்கை துணை ஏத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க போறாங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் திடீர் செலவுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. நீண்ட நாட்களாக தொடர்பிலே இல்லாத ஒரு நண்பர்களுடைய தொடர்பு இந்த நாள்ல உங்களுக்கு உண்டுங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரங்க குரு பகவானை வழிபாடு செய்ய ரொம்பவே அற்புதமான அமைப்புன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அவருடன் சேர்த்து ஆஞ்சநேய பெருமானை வழிபாடு செய்ய இந்த நாள்ல நீங்க நினைச்சது எல்லாமே நடக்குங்க.
அடுத்ததா உத்தியோக பணிகள்ல இருக்கக்கூடிய தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் மேல் அதிகாரிகளுடைய கோபத்துக்கு ஆளாகாம பாத்துக்கோங்க. கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்கு கொஞ்சம் முயற்சி செய்வீங்க. அதுலயும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. வெளியூருக்கு, வெளிநாட்டுக்கு பயணம் மேற்கொள்றீங்க அப்படின்னாக்கா, பயணங்கள்ல கவனம் இருக்கட்டும். உங்களோட உடைமைகள் மீதும் கவனம் இருக்கட்டும். நண்பருடைய ஆதரவை நல்ல முறைகள்ல இந்த நாள்ல பெற போறீங்க. தாயாருடைய கால் வலிக்காக ஸ்கேன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மேலும் இந்த நாள பொறுத்தவரைக்கும் தனுசு ராசிக்காரங்களே, எந்த வேலைய செஞ்சாலும் சரி கடமைக்குன்னு செய்யாதீங்க. கண்ணும் கருத்துமா செஞ்சீங்க அப்படின்னாக்கா வெற்றி உண்டு. இந்த நாள்ல பண இழப்பை தவிர்க்கணும்னு நினைச்சீங்கன்னாக்கா பக்குவமா நடந்துக்கோங்க. பண விஷயத்துல கொடுக்கல் வாங்கலையும் கவனம் இருக்கட்டுங்க. மேலும் இந்த நாள பொறுத்தவரைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்க. இந்த நாள்ல இந்த நிற ஆடைகளை பயன்படுத்துவதனால அதிர்ஷ்டம் நிலைக்கும். அடுத்த நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. மூலம், பூரம், உத்திராடம். மூலம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான இந்த நாள் இருக்க போகுதுங்க. மேலும் நண்பர்களிடம் நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமான பலனை கொடுக்குங்க. ஆக மொத்தத்துல இந்த நாள் அப்படிங்கிறது மூல நட்சத்திரத்திற்கு யோகமான நாளா இருக்க போகுது. உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாளா இருக்க போகுது. பணிபுரியக்கூடிய இடங்கள்ல பாராட்டுகளை பெற போறீங்க. வருவாயும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளா இருக்குங்க. அடுத்த பூராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் போராடி வெற்றி பெற வேண்டிய நாளா இந்த நாள் இருக்கு. மேலும் இத்தனை நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக பிரச்சனைகள், தொல்லைகள் எல்லாமே நீங்க போகுதுங்க. ஒரே வரியில சொல்லுனாக்கா லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளா இந்த நாள் இருக்குங்க. அடுத்த உத்திராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்குங்க. முக்கியமா திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னாக்கா வெற்றி உண்டுங்க. வியாபாரத்துல ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளுக்கு இன்று தீர்வு காண போறீங்க. வருமானமும் நீங்க எதிர்பார்த்தபடியே திருப்தியே தரப்போகுதுங்க. மேலும் நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த காரியங்கள் எல்லாமே சாதகமான பலன்களை கொடுக்க போகுதுங்க. சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசிக்காரங்களே, சொந்தமா தொழில் செய்யக்கூடிய மகர ராசியை பொறுத்த வரைக்கும் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு உங்க மனசுக்கு திருப்தியை ஏற்படுத்துங்க. உங்களுடைய தனித்திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இந்த நாள்ல கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய வித்தியாசமான சிந்தனைகளால மனசுல குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். மேலும் திருப்பணி சார்ந்த செயல்பாடுகள்ல ஈடுபாடு ஏற்படுங்க. உங்களுடைய செயல்பாடுகள்ல இருந்து வந்த கட்டுப்பாடுகளும் குறைய போகுதுங்க. மேலும் உங்களுடைய செயல்பாடுகள்ல புதிய முயற்சிகள் சாதகமான முடிவு கொடுக்கும். காரிய அனுகூலம் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகளுக்கு உங்களுடைய சகோதரர்கள் ஆதரவாக இருப்பாங்க. தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க. முக்கிய விஐபிகளுடைய அறிமுகம் உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும். அவர்களாலையும் உங்களுக்கு ஆதாயம் ஏற்பட போகுது. சிலருக்கு பிள்ளைகளால வீண் அலைச்சல்களும் செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரங்க குரு பகவானை வழிபாடு செய்வது சிறப்புன்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தேன். அவருடன் சேர்த்து மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்ய வீண் பிரச்சனைகளிலிருந்து நீங்க விடுபட முடியுங்க. மேலும் இந்த நாளை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய நீண்ட நாள் ஆசையும் நீண்ட நாள் திட்டத்தையும் நிறைவேற்றிக்க போறீங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மங்கள நிகழ்ச்சிகளை நடத்த போறீங்க. மேலும் குடும்பத்தோட கோயிலுக்கு சென்று தெய்வத்துடைய அனுகிரகத்தையும் நாட போறீங்க. தொழில்ல நல்ல முன்னேற்ற பதவிக்கு கொண்டு செல்ல போறீங்க. பொருட்கள் விற்பனையால வியாபாரத்துல புதிய உற்சாகம் அடைய போறீங்க. சொந்த வீடு கட்டுறதுக்காக நிலம் வாங்குறதுக்கான ஒரு யோகமான அமைப்பும் இருக்கு. வண்டி வாகனம் வாங்குறதுக்கான ஒரு யோகமான அமைப்பும் இருக்கு. ஆக மொத்தத்துல மகர ராசிக்கு இந்த நாள்ல அதிக அளவுல நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நாளதான் அமைஞ்சிருக்கு. மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் நிறங்க. அடுத்த நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. உத்திராடம், திருவோணம், அவிட்டம் நட்சத்திரம். உத்திராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் திருப்தியான நாளா இந்த நாள் இருக்க போகுதுங்க. மேலும் பேசினாக்க இந்த நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது ரொம்பவே நல்லதுங்க. குறிப்பிட்டு சொன்னாக்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுங்க. விவேகத்துடன் செயல்பட்டீங்க அப்படின்னாக்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும். அடுத்ததா திருவோணம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் கவனமாக செயல்பட வேண்டிய நாளுங்க. திட்டமிட்ட வேலைகள் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மத்தவங்களாலையும் சங்கடங்கள் உண்டாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னாக்க குழப்பங்கள் நீங்கும் ஒரு நாளா இந்த நாள் இருக்க போகுது. மேலும் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தந்தை வழியில நீ எதிர்பார்த்த காரியங்கள் முடிவதுல காலதாமதங்கள் ஏற்படலாங்க. இதைத் தொடர்ந்து அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வீண் அலைச்சல்களும் உடல் அசதியும் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நண்பர்கள் உதவிகளால முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு நாளா இந்த நாள் இருக்க போகுது. தடைப்பட்ட வேலைகளை விறுவிறுன்னு செஞ்சு முடிப்பீங்க. குடும்பத்துல இருந்து வந்த மன கசப்புகள் மறையுங்க. குறிப்பிட்டு ஒரே வரியில சொன்னாக்கா உங்களுடைய கட்டுப்பாடுகள் எல்லாமே குறையக்கூடிய ஒரு நாளா இருக்க போகுது. அடுத்த கும்பம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த நாள்ல சமூக பணிகள்ல உங்களுடைய செல்வாக்கு மேம்படுங்க. எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் உண்டாகுங்க. உயர் கல்வியில இருந்து வந்த குழப்பங்கள் மறையுங்க. கடன் தொடர்பான பிரச்சனைகள் அகல போகுது. மனசுல எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படுங்க. சுபகாரியம் தொடர்பான விஷயங்கள்ல முன்னேற்றம் உண்டாங்க.
ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்கள்ல இன்னல்கள் குறையுங்க. இத்தனை நாட்களாக தாமதத்தை ஏற்படுத்தியிருந்த சில காரியங்கள், தடைகள், தாமதங்கள் இல்லாம விறுவிறுன்னு நடைபெற போகுதுங்க. ஆக மொத்தத்துல இந்த நாள் அப்படிங்கிறது மனசுல உற்சாகத்தை பெருக்கெடுக்கக்கூடிய ஒரு நாளா இருக்க போகுது. மன உறுதியுடன் முடிவெடுத்து செயல்பட போறீங்க. சிலருக்கு குடும்பத்துடன் குலதெய்வ பிரார்த்தனையும் நிறைவேற்றத்துக்கான வாய்ப்பு ஏற்படுங்க. சகோதரர்கள் வழியில சிலருக்கு செலவுகள் செய்ய வேண்டி இருக்குங்க. சிலருக்கு உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவைங்க. எதிர்பாராத செலவுகளால உங்களுக்கு கடன் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இன்று வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால குரு பகவானை வழிபாடு செய்ய உகந்த நாளுங்க. அவருடன் சேர்த்து கும்ப ராசியை பொறுத்தவரைக்கும் கால பைரவரை வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிக்குங்க. மேலும் இந்த நாளை பொறுத்தவரைக்கும் கும்ப ராசிக்காரங்க கண்ணை மூடிக்கிட்டு நீங்க ஒரு காரியத்தை செய்தாலும் அது விண்ண தொடர அளவுக்கு வெற்றியை பெற போறீங்க. கையில காசு பணம் அப்படிங்கறது தாராளமா புழங்க போகுது. ஆடம்பரமாவும் செலவு செய்ய போறீங்க. உங்களுடைய சாதுரியமான செயல்பாடுகள்னால தொழிலையும் சாதகமான பலனை அடைய போறீங்க. உங்களுடைய வேலை திறமையால பணியாட்கள் கிட்ட மதிப்பையும் உயர்த்தி பெற போறீங்க. எதிரிகளை முறியடித்து ஓட வைக்க போறீங்க. ஆக மொத்தத்துல கும்பராசிக்கு இந்த நாள் அப்படிங்கிறது ரொம்பவே வெற்றியை தரக்கூடிய நாளாக, அதாவது குறிப்பிட்டு சொன்னாக்க யோகம் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்குங்க. மேலும் இந்த நாளை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் மயில் நீல நிறங்க. இந்த நாள் இந்த நிற ஆடைகளை பயன்படுத்துவதனால அதிர்ஷ்டம் நிலைக்கும். அடுத்த நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. அவிட்டம், சதயம், பூரட்டாதி. அவிட்டம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாள்ல உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது மேம்பட போகுதுங்க. மேலும் இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கு. வியாபாரத்திலையும் உங்களுடைய புதிய அணுகுமுறையால உங்களுடைய செயல் லாபத்தை உண்டாக்கும். அடுத்ததா சதயம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாள்ல நீங்க அமைதி காக்க வேண்டிய நாளுங்க. ஒரு சிலருக்கு அலைச்சல்கள் அதிகரிக்குங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இழுபறியாகும். மனக்குழப்பங்கள் உண்டாகி உங்களுடைய மன நிம்மதியை கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை சரி செய்யணும் அப்படின்னாக்க கடவுளுடைய அனுகிரகம் தானே உங்களுக்கு ஒரே வழி. ஆன்மீகத்துல மனசை நிலைநாட்டுங்க. திடீர் பணவரவுடன் எதிர்பாராத சில செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆக மொத்தத்துல இந்த நாள் அப்படிங்கிறது சதயம் நட்சத்திரக்கால கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளுங்க. அடுத்த பூரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இன்னல்கள் எல்லாமே குறைய போகுதுங்க. உங்களுடைய உறவினர்கள் மூலம் நீங்க கேட்கும் செய்திகள் எல்லாமே உங்களுக்கு உற்சாகத்தை தரக்கூடிய விதத்துல அமைய போகுது. மேலும் பேசணும்னாக்க இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். துணிச்சலுடன் செயல்பட்டு நினைச்சதை சாதிப்பீங்க. பணிபுரியும் இடங்கள்ல உங்களுடைய செல்வாக்கு உயரப்போகுதுங்க. 12 ராசியில கடைசி ராசியான மீனம் ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுடைய உறவுகளின் மூலம் மகிழ்ச்சி ஏற்படுங்க. வியாபாரத்துல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க. உங்களுடைய தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே உற்சாகமா செயல்பட போறீங்க. கல்வி பணிகளையும் நல்ல முன்னேற்றம் உண்டு. உங்களுடைய பயணங்கள் அப்படிங்கிறது பயணம் தொடர்பான எண்ணங்கள் எல்லாமே கைகூடி வருங்க. செல்வ சேர்க்கை தொடர்பான சிந்தனைகள் மேம்படுங்க. உபரி வருமானத்திற்கான வழி பிறக்கும். நற்செய்திகள் நிறைந்த நாளா இந்த நாள் நிச்சயம் இருக்க போகுதுங்க. மேலும் எச்சரிக்கையாக செயல்படாவிட்டால் உறவுக்காரங்கள் மத்தியில கெட்ட பேர் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ எல்லா விஷயங்களையும் மீன ராசிக்காரங்களே கவனமா இருந்துக்கோங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா வேலை காரணமா அலைய நேரிடுங்க. இருந்தாலும் அந்த வேலை நேரத்திலையும் தவறாம உணவு எடுத்துக்கோங்க. பிள்ளைகள் கேட்டது இல்லாம வாங்கி கொடுப்பீங்க. அதன் காரணமா உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். நல்லது செய்வதாக எண்ணி வம்புல மாட்டிக்காதீங்க. யார் உதவி கேட்டாலும் உண்மையாவே உங்களுக்கு உதவி தேவைப்படுதா அப்படிங்கறத 1க்கு 2 முறை யோசிச்சு உதவி செய்யுங்க. அடுத்த தொழிற்சாலை இயந்திரங்கள்ல வேலை செய்யக்கூடிய அன்பர்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா மனசை அலைப்பாய விடாம வேலையில கண்ணும் கருத்துமா இருங்க. குறிப்பிட்டு பேசணும்னாக்க இந்த நாள்ல மனசுல உற்சாகம் பெருக்கெடுங்க. துணிச்சலாக செயல்பட போறீங்க. உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாமே சாதகமா முடியும். தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. வாழ்க்கை துணையாலையும் ஆதாயமான பலன் உண்டு. தாய்மாமன் வழியில சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதை சமாளிச்சிடுவீங்க. சிலருக்கு வெளியூர்ல இருந்து நீங்க எதிர்பார்த்து சுப செய்திகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மீன ராசிக்காரங்க குரு பகவானை வழிபாடு செய்வதுடன் சேர்த்து குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வதன் காரணமா உங்களுடைய காரிய தடைகள் அனைத்தும் விலகுங்க. மேலும் பேசணும்னாக்க இந்த நாள் உங்களுடைய அதிர்ஷ்டமான திசை வடக்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்க. இந்த நாள் இந்த நிற ஆடைகளை பயன்படுத்தினா அதிர்ஷ்டம் உண்டாகும். அதாவது நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. பூரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது மகிழ்ச்சியான நாளா அமைய போகுதுங்க. மேலும் பேசினாக்க எதிர்பாராத செலவுகளால கையிருப்பு குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாளா இருக்குங்க. உங்களுடைய முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் விலகும். இழுபறியாக இருந்த பணம் இன்னைக்கு கைக்கு சேருங்க. அடுத்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மனசுக்கு நிம்மதி உண்டாங்க. பணிபுரியும் இடங்கள்ல ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் நீங்கும். வியாபாரத்துல லாபமும் அதிகரிக்குங்க. மேலும் எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு உண்டுங்க. ஒரே வரியில சொல்லுனாக்க உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு இந்த நாள் அப்படிங்கிறது உற்சாகமான நாளா இருக்குதுங்க. அடுத்த ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சிந்தனைகள் மேம்படக்கூடிய நாளா இருக்கு.
மேலும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள் வேண்டாங்க. அவங்க கிட்ட அனுசரணையா நடந்துக்கோங்க. மேலும் இந்த நாள்ல தெய்வீக வழிபாட்டால உங்க மனசுல இருந்து வந்த குழப்பங்கள் நீங்குங்க. வேலைப்பளு கூடினாலும் புதிய முயற்சிகளை இன்று தள்ளி வைப்பது ரொம்பவே நல்லதுங்க. ஆக மொத்தத்துல இந்த நாள் அப்படிங்கிறது 12 ராசிகளுக்கும் சாதகமான அமைப்புல தான் இருக்கு. இன்னும் சிறப்பாக இருக்க இந்த நாள் அப்படிங்கிறது குரு தட்சிணாமூர்த்தியோட வழிபாடின காரணமா சிறப்பான நாளாக அமையுங்கிறதுல சிறிதளவும் சந்தேகம் வேண்டாங்க. நம்மளுடைய வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சுனாக்கா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிச்சது அப்படிங்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லா விதங்களையும் உங்களுக்கு நன்மைகள் உண்டாக நானும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிறேங்க. வாழ்க வளமோடு.